ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சன்னா மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீட்டிலேயே அந்த அட்டகாசமான சுவையில் நம்ம செய்ய முடியும். நைட்டே ஊற வச்ச சன்னா உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருங்க. கடாயில் எண்ணெய் போட்டு பட்டை, லவங்கம், சோம்பு இதெல்லாம் நல்லா பொரிஞ்ச பிறகு 4 பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதோட 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கோங்க. நல்லா பெரிய வெங்காயம் வதங்கின பிறகு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு 2 பெரிய தக்காளி நல்லா விழுத அரைச்சி போட்டுருங்க. இது எல்லாமே நல்லா எண்ணெயில் வதங்கி வந்த பிறகு உப்பு, மிளகாய்த்தூள், காஷ்மீரி மிளகாய்த்தூள், தனியாத்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ 1 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா பச்சை வாசம் போன பிறகு நம்ம வேக வச்ச சன்னா எடுத்து இதில் போட்டுக்கலாம். அதிலே ஒரு பிடி சன்னா எடுத்து நீங்கள் மிக்சியில் ஒரு பல்ஸ் போட்டு அதில் கலந்து விடுங்க. நம்ம தேங்காய் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல, அதனால் அது கன்சிஸ்டன்சி வந்து நல்லா திக்னஸாக நல்லா இருக்கும். சாப்பிட்றதுக்கும் சும்மா டேஸ்ட் அருமையாக இருக்குங்க. இதோட பூரி, நான் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், சும்மா அருமையாக இருக்கும். கடைசியாக கஸ்தூரி மேத்தி தூவி இறக்கிடுங்க. இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதோட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நான் கன்சிஸ்டன்ஸாக போடணும் தான் யோசிக்கிறேன், ஆனால் இருக்கிற ஒர்க்கில் வந்து என்னால் தொடர்ந்து பண்ண முடியல. இருந்தாலும் நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் போட்டுட்ருக்கேன். என்னோடய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே தேங்க்ஸ். ஏன்னா அவங்க வந்து நான் போடும்போது அது இது பண்ணி பார்க்குறாங்க. அதுக்காகவே உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.